இப்போ நம்ம பார்க்க போறதுங்க கூட்டு வட்டியில டைப் 1, அதாவது பேசிக் டைப் வந்து பார்க்க போறாங்க. இந்த டைப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான டைப். நம்ம இந்த டைப்ல பெரும்பாலான கொஸ்டின் வந்து ப்ரீ மெத்தட்ல வந்து பார்க்கலாம். சரி, ஓகேங்க. கேள்வி பாருங்க. 1600 அசல் தொகைக்கு கேட்டுங்களா 5% வட்டி வீதத்தில் ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டி 2018 வந்து கேட்டிருக்கேன். இப்போ இதை ட்ரீ மெத்தட்ல வந்து பண்ண போறோங்க. நான் என்ன பண்றேன்னா அசல் வந்து எழுதிக்கிறேன். அசல் வந்து பாத்தீங்கன்னா 1600, ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தென் செகண்ட் இயர், அப்படியே 2 இயரா பிரிச்சு, ஏன்னா 2 வருடம் தான் கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? 5% வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 1600ல 5%ன்றது எவ்வளவு? டபுள் ஜீரோ நான் கேன்சல் பண்றேன். ஐஆர் 30, 0 மிச்சம் 3, ஒரு 5 3, ரைட்டுங்களா? 80 ரூபாய் எனக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வருஷமும் எனக்கு 80 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும், செகண்ட் வருஷமும் 80 ரூபாய் கிடைச்சிருக்கும் நான் எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். ரெண்டாவது, கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டின்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இந்த ட்ரீ மெத்தடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லெஃப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் இயர் நான் எடுக்கும்போது, இந்த செகண்ட் இயர் நான் எடுக்கும்போது இந்த செகண்ட் இயருக்கு லெஃப்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் வட்டி வந்து போடணும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த லெஃப்ட் செகண்டுக்கு லெஃப்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 80 ரூபா இருக்கு. அப்போ 80 ரூபாய்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 5% வட்டி போடணும். 80 இன்ட்டு 5/100, ரைட்டுங்களா? ஒரு 5 5, 2 5 10, ஒரு 20, 4 20 80, ரைட்டுங்களா? அப்போ 4 ரூபா வருது. மொத்த வட்டி எவ்வளவு? மொத்த வட்டி ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் 80, ரெண்டாவது வருஷம் ஒரு 80, 160, இது ஒரு 4, 164 ரூபாய் எனக்கு வட்டி ஆயிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. 10% ஆண்டு வட்டி வீதத்தில், அதாவது கூட்டு வட்டி வீதத்தில் 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஒரு தொகை 2420 மாறுகிறது எனில் அதன் அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு NTPC 21 கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, 10% தான் கேட்டிருக்கான், 2 ஆண்டுகள் கேட்டிருக்கான். அப்படின்னா பொதுவாகவே 2 ஆண்டுகள் கேட்டானா அதுக்கு சக்சசிவ் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா A பிளஸ் B பிளஸ் ஏபி டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ 10% உயர்கிறதுன்னு சொல்லியிருக்கான். உயர்கிறதுனா நம்ம பிளஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை குறைகிறது அப்படின்னு சொன்னா நாம மைனஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வருஷம் 10% குறைகிறதுனா இது மைனஸ் ஏன்னு வந்துடும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் வருஷம் 10% உயர்கிறதுனா பிளஸ் ஏன்னு வரும். அப்போ உயர்கிறதுனா பிளஸ், குறைகிறதுனா மைனஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். பார்க்கலாங்க. ஏன்றது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் 10% எப்படியும் உயருது, பிளஸ் ரெண்டாவது வருஷமும் அதே 10% தான், பிளஸ் ஏ இன்ட்டு பி 10 இன்ட்டு 10 100, ரைட்டுங்களா? டிவைட் பை இது ஒரு 100. இப்போ இந்த 100க்கும் இந்த 100 கேன்சல் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 10 20 பிளஸ் 1 21. 21னா இது வட்டி மட்டுமே. ஆனா இங்க கொடுத்துருக்கு தொகை, அப்பனா 121%. இது 121% தான் 2420 இவன் கொடுத்துருக்க தொகை, ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்கறான்? அசல். அசல்னா எப்பவுமே என்ன பர்சன்ட்? 100%. அப்போ 100% எவ்வளவு அப்படின்றது தான் கேள்வி. பார்க்கலாங்க. ஒரு 121 121, 2 121, 242. அப்ப இந்த 100 எத்துமே இது கூட பெருக்குங்க, 20 இன்ட்டு 100, ரைட்டுங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? 2000 rupees கிடைக்கும், 2000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 2000ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, என்ன கேட்டிருக்கானு. 50,000 அசல், 8% வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு JE 2019 வந்து கேட்டிருக்கான். இதை நம்ம ட்ரீ மெத்தட்ல பார்க்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். அவன் என்ன கொடுத்துருக்கான்? 50,000. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசல், ரைட்டுங்களா? 50,000 கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வருஷம்
எடுத்துக்கிறேன். செகண்ட் வருஷம் எடுத்து, ஏன்னா 2 வருஷம் தானே, 2 வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம். 8% வட்டி வீதம். ஸோ 50,000ல 8%ன்றது எவ்வளவு? 8 டிவைட் பை இங்க என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். 00 கேன்சல் பண்றேன். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டேன். இது ரெண்டு பேருக்கு 8 5 40. இந்த 2 ஜீரோ பக்கத்தில் நான் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு 4,000 ருபீஸ் கிடைக்கும். அந்த 4,000 எடுத்து ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கும் போட்டுக்கணும், செகண்ட் ஆண்டுக்கும் போட்டுக்கணும். ரைட்டுங்களா? 2வது வருஷத்துக்கும் அந்த 4,000 எடுத்து அப்படியே போட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரீ மெத்தட்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் மெத்தட்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம செகண்ட் வருஷம் தான் வட்டி கண்டுபிடிக்க போறோம். இந்த செகண்ட் வருஷத்துக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, செகண்ட் வருஷத்துக்கு லெஃப்ட்ல இருக்கிற நம்பருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வருஷத்துக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு? 4,000 இருக்கு. ரைட்டுங்களா? இந்த 4,000க்கு 8% வட்டினா கண்டுபிடிக்கும். 00 கேன்சல் பண்றேன். 32. அப்போ எனக்கு 320 வரும். ஸோ 320. ரைட்டுங்களா? ஸோ இதை டோட்டல் பண்ண என்னங்க வரும்? 4,320ன்னு வருங்க. இது ஒரு 4,000ங்க. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணீங்கன்னா 4,000 + 4,000 8,000, 8,320. 8,320ன்றது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 10,000 அசல் தொகைக்கு 20% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB ALP 2018 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாங்க. 10,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசல். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எடுத்துக்கிறேன், இங்க செகண்ட் வருஷம் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? என்ன கேட்டிருக்கான்? வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கான். எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு. ரைட்டுங்களா? 20%. இப்போ நான் 10,000 எடுத்துக்கிறேன். 10,000ல 20%ன்றது எவ்வளோங்க? ஒரு 20, 5 20, ஒரு 5 5, 2 5 10. 2,000 ரூபாங்க 20%. அப்போ இங்கேயும் நான் 2,000 எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் நான் 2,000 எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் கண்டுபிடிச்சோம்னா அது எத்தனை இயர் கேட்டாலும், இங்க 3க்கு எடுத்தா 3க்கும் 2,000 போடணும், 4க்கு எடுத்தா 4க்கும் 2,000 போடணும். ஸோ அந்த மாதிரி போகணும். ஸோ செகண்ட் வருஷம் பார்க்கலாம். செகண்ட் வருஷம் ரைட்டுங்களா? ட்ரீ மெத்தடுக்கு ஒன்று சொல்லியிருக்க லெஃப்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு. இந்த செகண்ட் வருஷம் நீ கண்டுபிடிக்கும் போது இந்த வருஷத்துடைய லெஃப்ட்ல இருக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட்ல என்ன இருக்கு? 2,000 இருக்கு. ஸோ 2,000 ரூபாய்க்கு அது 20%. 20%னா எனக்கு அதே 1/5 தான் வரப்போகுது. ஒரு 5 5, 4 5, 20. ரைட்டுங்களா? அப்போ 400 ரூபாய் கிடைக்கும். இந்த 400 ரூபாய் செகண்ட் இயர்ல நீங்க ஆட் பண்ணி இப்போ இது கூட்டினாங்க வருது 2,400 ரூபாய் கிடைக்குது. சரி, ஓகே. இது ஒரு 2,000, இது ஒரு 2,400. ரைட்டுங்களா? எவ்வளவு வட்டி கிடைக்குதுங்க? 4,400 ரூபாய் எனக்கு வட்டி கிடைக்குது. ஸோ தான் ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம். எக்ஸாம் பார்க்கலாங்க. என்ன சொல்றாங்க? 2,000 ரூபாய் அசல் வந்து கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? 2,000 ருபீஸ் வந்து அசல் கொடுத்துருக்கான். 10% வட்டி கொடுத்துருக்கான். 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கான். மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். ரைட்டுங்களா? 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB குரூப் டி 2022. இப்போ பாருங்க, ட்ரீ மெத்தட்லாம் போட போறோம் 3 வருஷம். இப்போ நான் அந்த 2,000 ருபீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தென் செகண்ட் இயர் அண்ட் தென் தேர்ட் இயர். ஸோ 3 வருஷம் எடுத்துக்கணும். இப்போ 10%னாவே அசல்ல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ நான் 2,000 இருக்கு அப்படின்னா 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 10%ன்றது வந்து பாருங்க 200. இது நீங்க அதை 10 டிவைட் பை 100 போடலாம், அதே தான் வரும். ரைட்டுங்களா? அப்போ இங்கேயும் நான் 200 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் 200. ஸோ இங்கேயும் 200. இப்போ செகண்ட் இயர் பார்க்க போறோம். செகண்ட் இயர்னாவே இது லெஃப்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கலாம். லெஃப்ட்ல இருக்குது என்ன? ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கு ஒரு 10%. 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். நான் இங்கிருந்து இங்க புள்ளி வைக்கிறேங்க. அப்போ எனக்கு 20 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20 கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ தேர்ட் இயர் வந்து பார்க்க போறோம். தேர்ட் இயர்னா இதுக்கு லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். இப்போ இதுக்கு ஒரு 20 ருபீஸ், இதுக்கு ஒரு 20 ருபீஸ். 20 ரூபாய்க்கு 10%னா ஒரு டிஜிட் தானே தள்ளி புள்ளி வைக்க போறோம். அப்போ ஒரு 2 ரூபாய். இது மொத்தம் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
200, 400, 600 ரைட்டுங்களா? 620, 640, 660, 662 ரூபா ரைட்டுங்களா? ஸோ 662 ரூபா வட்டி கிடைக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான்? மொத்த தொகை அப்படின்னு கேட்டிருக்கான். மொத்த தொகைனா நீங்க அசல் கூட கூட்டிக்கணும். இது வட்டி, அசல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் ரைட்டுங்களா? அப்ப 2662 ரூபாய் அவருக்கு கிடைச்சிடும். எக்ஸாம் பார்க்கலாம். கேள்வி பாருங்க. 1200 அசல் மீது 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஎல், அதாவது கிராஜுவேட் லெவல் எஸ்எஸ்சில 2022 கேட்டிருக்கேன். இப்ப 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். நான் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தென் செகண்ட் இயர் அண்ட் தென் தேர்ட் இயர் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா? ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்க வரும். 12,000த்துல ஒரு டிஜிட், இந்த டிஜிட் தள்ளி இங்க புள்ளி வச்சோம்னா எனக்கு 1200 கிடைக்கும். அந்த 1200 நான் இங்க போட்டுக்கிறேன். 1200. அதே மாதிரி இதுக்கும் 1200 போடணும். இங்கேயும் 1200 போடணும் ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் இயர் பார்க்குறோம். இப்போ செகண்ட் இயருக்கு முன்னாடி லெஃப்ட்ல இருக்கிறது என்னங்க? ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான். இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% வந்து செகண்ட் இயர் சேர்க்கணும். 1200 10% எவ்வளோங்க? 120. 120 ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் தேர்ட் இயர் பார்த்தா போதுமானதுங்க. ஸோ தேர்ட் இயர்ல எடுத்தோம்னா தேர்ட் இயருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, அதுக்கப்புறம் தான் தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயருக்கு 1200க்கு 10%னா 120. அப்ப இதுக்கு எடுத்தாச்சுங்களா? அப்புறம் இந்த 1200 எடுக்கும். செகண்ட் இயர் 1200, அதுக்கு ஒரு 120, அதுக்கப்புறம் ஒரு 120 கொடுத்துருக்கான், அதுக்கு ஒரு 12. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு 1200, இது ஒரு 1200, இது ஒரு 1200. ஸோ என்னங்க வருது? 3600 எனக்கு கிடைக்குது ரைட்டுங்களா? ஒரு 120, இது ஒரு 120, இது 120, என்ன கிடைக்குது? 360, ஒரு 10 370, ஒரு 2 372, 372. அப்ப என்னங்க ஆன்சர் கிடைக்கும்? 3972 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் ரைட்டுங்களா? ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி 328 எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல 21 கேட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, சக்சஸிவ் மெத்தட்ல இதை பார்க்கலாம். சக்சஸிவ் மெத்தடுக்கு ஃபார்முலாங்க ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி டிவைட் பை 100ங்க. ஸோ இதுதான் சக்சஸிவ் மெத்தடுக்கான ஃபார்முலா. ஏன்றது 5% ரைட்டுங்களா? பிளஸ் ஒரு 5% பிளஸ் ஏபி, இது ரெண்டுத்தையும் பெருங்க. 5 into 5 25 டிவைட் பை 100 ரைட்டுங்களா? இது 100ங்க. இது கூட்டுங்க. 5 கூட 5 கூட்டினா 10. ஸோ இது பாருங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரப்போகுது ரைட்டுங்களா? அப்போ 10.25 அப்படின்னு சொல்லி வருங்களா? ரைட்டுங்களா? இந்த 10.25% தான் அவன் கொடுத்துருக்கிற 328 ரூபாய். 328ன்றது அவன் என்ன கேட்கிறான்? அசல் கேட்கிறான். அசல் எப்பவுமே 100%ங்க. அசல் எப்பவுமே 100%. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்ப பாருங்க, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணும்? இது பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பாருங்க. எப்பவுமே இங்க இந்த 100 எடுத்துமே 328 கூட பெருக்கணும். 328 கூட பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க பக்கத்துல ஒரு டபுள் ஜீரோ கிடைக்கும் ரைட்டுங்களா? டிவைட் பை இந்த 10.25 வகுத்துல கொண்டு வந்தோம். 10.25 ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் போறதுக்கு நான் என்ன பண்றேன்? மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். இந்த பாயிண்ட் போயிடுமா? ஸோ மேல ஒரு 100லயும் கீழே ஒரு 100லயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு பாயிண்ட் போயிடுது ரைட்டுங்களா? இப்போ 1025 இருக்கு. ஆல்ரெடி நான் இது வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 1025 25, இது 32,800 எத்தனை வருதுன்னா 32,1025 32,800 வருதுங்க. இது நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்ததுனால சொல்றேன். நீங்க ஒன்னா பேப்பர்ல ஒர்க் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 இருக்கு. 100க்கு 00 நம்ம அங்க ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3200 கிடைக்குது ரைட்டுங்களா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்கலாங்க. என்ன கொடுத்துருக்கான்? 8,000 rupees கொடுத்துருக்கான். அசல் மீது 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? வட்டி மட்டும் தான் கேட்கிறான். 2023ல எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சில. இப்ப பார்க்கலாங்க. ட்ரீ மெத்தட்ல பார்க்கலாம். நான் 8,000 எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா?
ஸோ 8000க்கு 2 வருஷம் தான். அப்போ இது ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிக்கிறேன், அப்புறம் செகண்ட் இயர்னு பண்ணிக்கிறேன். என்ன பர்சன்ட்டுங்க? 15%. அப்போ 8000ல எனக்கு 15%னா எவ்வளவுன்னு பார்க்குறேன். ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ என்னங்க இருக்கு? 80 இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ 80 இது பிரிச்சு பண்ணுங்களேன், மல்டிப்ளை பண்ணுங்களேன். இது 10 + 5ன்னு சொல்லி பிரிச்சுங்களேன் 15. ஸோ 10ஆல பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? 800 கிடைக்கும். ரைட்டுங்களா? 5ஆல பெருக்குனா 400 ரூபா கிடைக்கும். ரைட்டுங்களா? இது என்ன ஆச்சு? 800 ஒரு 400ம் 1200 ரூபாய் எனக்கு கிடைக்குது. ஸோ நான் இங்கேயும் 1200ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் 1200ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் இயர் பார்க்கணும். செகண்ட் இயர் பார்க்கும்போது இது வந்து லெஃப்ட் மெத்தட் நான் சொல்லிக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் இன்னொரு பேர் லெஃப்ட் மெத்தட் இருக்குன்றதுனால எந்த இயர் பார்க்குறீங்களோ அந்த இயரோட லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு வட்டி பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் இயர் பார்க்கும்போது லெஃப்ட்ல என்ன இருக்கு? ஒரு 1200 ரூபா இருக்கு. ரைட்டுங்களா? இதுக்கு ஒரு 15% நீங்க வட்டி பார்க்கணும். ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்றேன். இதையும் பிரிச்சு பண்ணுங்களேன். 15 10 போட்டுங்க, ஒரு 120. ரைட்டுங்களா? ஸோ 5ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 12 60, ஒரு 180 ரூபாய் நமக்கு கிடைக்குங்க. ஸோ 180ங்க. இது மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வட்டி கிடைக்கும். ஆட் பண்ணலாங்களா? இது ஒரு 1200, இது ஒரு 1200, 2400, இது ஒரு 100, 2500, இது ஒரு 80, 2580 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம் பாருங்க. 20% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 7200 மாறும் ஒரு தொகையின் அசல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி 7200ன்றது தொகை. ரைட்டுங்களா? ஸோ எஃபெக்டிவ் ரேட் மெத்தட்ல பார்க்கலாம். ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. A plus B plus AB divided by 100 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ A B இரண்டுமே 20% தான். ஒவ்வொரு வருஷமும் அது 20% தான் ஏறுது. அப்போ 20% பிளஸ் மறுபடியும் ஒரு 20% பிளஸ் 2 4. ஸோ ஏபின்னா 400 வருங்க. 400 டிவைடட் பை ஒரு 100. இந்த 100 வந்து ஃபார்முலாக்கு 100. 00 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, 20 + 20 40. ரைட்டுங்களா? பிளஸ் ஒரு 4 44. ரைட்டுங்களா? வட்டி மட்டுமே 44%. ஆனா இங்க தொகை கொடுத்துக்கிறோம். தொகைனா 144% வட்டியும் அசலும் சேர்ந்து. அப்போ 144% எடுத்துக்கலாம். 144%ன்றது 7200. ரைட்டுங்களா? அசல் என்னன்னு கேட்கறான். அசல் எப்பவுமே 100% தான். 100% தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். பாருங்க, இது எப்படி பண்றதுன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த 100 எடுத்துமோ 7200 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7200 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணீங்களா? இந்த 144 வந்து டிவைட் பண்ணிக்கணும். இங்க கீழே தான் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பை 144. ரைட்டுங்களா? பாக்குறீங்களா? ஒரு 72, இது 272. இங்க என்னங்க இருக்கு? 100 இருக்கு. ஒரு 2 2 2 10னா எனக்கு 50 இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ 50 இன்ட்டு 100 என்னங்க வரும்? எனக்கு 5000 வரும். ரைட்டுங்களா? 5000 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. 25,000ன்றது வந்து பாத்தீங்கன்னா அசல். ரைட்டுங்களா? 25,000ன்றது அசல். 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகைக்கும், மொத்த தொகைனா அமௌண்ட் கேட்கும். ரைட்டுங்களா? அசலுக்கும் பிரின்சிபல். ரைட்டுங்களா? இடையே உள்ள வித்தியாசம்னா கழிச்சு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் அவன் வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். எஸ்எஸ்சில சிபிஓ 2020 வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கான். ஸோ பார்க்கலாங்க. இப்போ இதை நம்ம வந்து பார்த்தோம்னா ட்ரீ மெத்தட்ல வந்து பார்த்தோம்னா பார்க்க போறோம் வழக்கம் போல. ஸோ 25,000. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தென் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 10% தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதாங்க. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்க வரும் 2500 ரூபா வரைக்கும். ரைட்டுங்களா? 2500 இங்கேயும் எழுதணும். செகண்ட் 2500ன்னு எழுதிடுறோம். ரைட்டுங்களா? அப்போ செகண்ட் இயர் என்னங்க வரும்? செகண்ட் இயருக்கு எப்பவுமே லெஃப்ட் மெத்தட்னு சொல்லியிருக்குன்னா செகண்டுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 10%. 10%னா இதுக்கும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 250 ரூபா கிடைக்கும். 250. டோட்டலா என்னங்க கிடைக்கும்? இது ஒரு 2500, இது ஒரு 2500. எவ்வளோ ஆச்சுங்க? 2500 2500 5000 ஆயிடுச்சு. இது ஒரு 250. 5250ன்றது தான் ஆன்சரா இருக்கும். ரைட்டுங்களா? Indus classes.